சார் நான் ஜெராக்ஸ் கடை வச்சுட்ருக்கேன். என்னுடைய வாழ்வாதாரமே இதுதான். நான் 15 வருஷமாக கடை வச்சுட்ருக்கேன். திடீர்னு காலையில் 9 மணிக்கு நேற்று கூட ஒரு முன் அறிவிப்பு கூட இல்லை. இன்னைக்கு காலையில் 9 மணி நான் வீட்டில் இருக்கேன். வீட்டில் இருந்து கிளம்பும்போது ஃபோன் வந்து இந்த மாதிரி போலீஸ்லாம் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. சரி நான் விழுந்தடிச்சு அங்கேருந்து ஒடையாந்து பார்த்தோன்னா போலீஸ் சீல் வைக்கிறது ரெடியாக இருக்காங்க. ஒரு அறிவிப்போ ஒரு நோட்டீஸோ எந்த ஒரு இன்ஃபார்மும் எங்களுக்கு சொல்லவே இல்லை. சொன்னாங்க நாங்கள் அட்லீஸ்ட் டைம் கொடுத்தா கூட நாங்கள் எடுத்திருப்போம். அதுவும் அந்த டைமிங் ஒரு 1 ஹவர் கூட இல்லை. 5 நிமிஷத்தில் கடையை எடுத்தாகணும்னு சொல்லிட்டு நான் உள்ளேருந்து எந்த ஒரு பொருளும் எடுக்கவே இல்லை. மிஷின் எல்லாமே இருக்குது. எல்லாமே எந்த டாக்குமெண்ட்டு எதுவுமே எடுக்க முடியல. ஏன் எடுக்கலன்னு என்ன கேள்வி கேட்குறேன். நான் எனக்கு டைம் கொடுத்தா தான் சார் எடுக்க முடியும். என்னால் டைமே கொடுக்கலையே. டைம் கொடுக்காம பொருள் எடுக்கணும்னா எப்படி எடுக்க முடியும்? ஒரு 5 நிமிஷத்தில் கடையை சீல் வச்சிட்டாங்க. இப்போ நான் தண்டல் வாங்கிக்க இருக்கேன். டெய்லியும் வந்து தண்டல் கட்டிகிட்டு இருக்கேன். பேடிஎம்ல லோன் எடுத்திருக்கேன். எல்லாருக்கும் நான் கடனுக்கு பதில் சொல்லுவேன். நாளையிலேருந்து நான் அடுத்தடுத்து ஃபோன் பண்ணிட்டுருக்கேன். என்னுடைய வாழ்வாதாரமே போயிடுச்சு. நான் ஜெராக்ஸ் கடை வச்சு இருக்கேன். அதில் என்ன 1 ரூபா 2 ரூபா வருமானம். அந்த என் வயத்தில் பைப்பில் மண்ணை போட்டாங்க. இதான நான் என்னைக்கு எங்கே போயிட்டு நான் கடை வச்சு நடத்திட்டு என்ன எடுத்துன்னா இந்த இதுலேருந்து எனக்கு மீண்டும் வர முடியுமான்றது எனக்கு தெரியல. ஏற்கனவே கொரோனா போச்சு. அப்போலேருந்து இது வந்து பெரிய இடியா வந்து எங்கள் மேலே வந்து இறங்கி இருக்குது. அவ்வளோதான். என்னுடைய வாழ்வாதாரமே போயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஒன்றா பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. நீங்கள் தான் ஒரு நடவடிக்கை எடுத்து சொல்லலாம். பேங்க்லேருந்து எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனும் வரல. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு இன்ஃபார்மும் வரல. நாங்கள் கொடுத்த அட்வான்ஸுக்கும் எங்களுக்கு என்னது ஒன்றும் தெரியல. இது அடுத்து என்ன பண்ணுறது எங்களுக்கு ஒன்றும் புரியாமல் நாங்கள் நடுரோட்டில் நின்றுருக்கோம் காலையிலேருந்து. என் பேர் மகேஷ். ஜெராக்ஸ் கடை வச்சு